ஹாய் காய்ஸ், போன எபிசோட்ல யாருமே தெரியாத ஒரு பாலைவனத்துல ரஷ்ட்னால பாதிக்கப்பட்ட ஒரு சிட்டிக்குள்ள போயிருப்பாங்க. அந்த சிட்டிக்குள்ள வச்சு நம்ம பசங்களை ஒரு 2 குட்டி பசங்க இவங்களை கன் பாயிண்ட்ல பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாவோ இனிகாமா நகரத்தை தாண்டி நார்த் சைடு நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு இவங்க போறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியல. ஆனா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பைக் வந்து ஒரு சிட்டிக்குள்ள போனதும் பஞ்சர் ஆகுது. அவங்களும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. கீழே இரும்பாலான முற்களாட்டம் இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தர் இதை பிளான் பண்ணி பஞ்சர் பண்ணி விட்ட மாதிரி தான் தெரியுது. திடீர்னு பின்னாடி ஒரு குரல், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. அதோட இந்த சீன் இங்க கட் பண்ணி பாலைவனத்துல மாட்டிருக்கக்கூடிய நம்ம பசங்க தான். அவங்க ஆள்ல ஒருத்தனை நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சிருப்பான், கான்சுகே அப்படின்னு. அவனை விட சொல்லி இங்க அந்த பையன் டிமாண்ட் பண்ண நம்ம ஹீரோவா விட மாட்டேன் அப்படின்றாரு. 2 பேருக்கும் இடையிலான வாக்குவாதம் அப்படிங்கிறது பலத்துக்கிட்டே போகுது. அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நினைக்கிறான்னா, அந்த கவர்னர் குறக்கவா ஆளுங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட ஆளு நினைச்சு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு சொல்லி பார்ப்பாரு. நாங்க அக்கிரா டவுனை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான டிராவலர்ஸ் தான், உங்களுக்கு எங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாலும் அந்த பையன் வந்து நம்புற மாதிரி இல்ல. அவன் சந்தேகம் இருக்குதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த பகுதியை தாண்டி போன பிறகு உங்களுக்கு உண்ண உணவு, குடிக்க தண்ணி அப்படின்னு எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு நரகம் தான். அந்த இடத்துக்கு போக யாருமே விரும்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல அவங்களோட ஆளான கோசுகே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பையனுமே விட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். சோ இந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து பிரில்லியண்டா ஒரு ஐடியா பண்றாரு. இந்த பசங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிறைய தேவைப்படுது. அப்பதான் இவங்களோட டவுனை வந்து இவங்களால நடத்த முடியும். அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவனோட பவுண்டி போஸ்டர் எடுத்து காமிக்கிறான். இதை காமிச்சு நீங்க என்ன குரக்காவ கிட்ட பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரோட போஸ்டர் எடுத்து காமிக்க, இப்போதைக்கு 2 பேருக்கு இடையிலுமே ஒரு குழப்பம் இருக்கு. அதுல இருந்து தப்பி போண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு ஐடியா பண்ணிருப்பாரு. இதுல வந்து மிலோக்கு வந்து உடன்பாடு கிடையாது. கட் பண்ணா நம்ம பசங்களை இந்த மாதிரி கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டவுனுக்குள்ள போன பிறகுதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. சுத்தி பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பசங்க கையில கன்னோட நிக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பெரிய ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கு. அது என்னப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கூட்டத்தோட டீம் லீடர் சொல்ல ஆரம்பிக்கிறான், அது வந்து டெஷுண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்துல உள்ள ஒரு பகுதியா. இது அந்த பெரிய வெடி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து விழுந்ததா சொல்லிட்டு சொல்றான். இதை இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க எல்லாம் இந்த பசங்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பிக்க, அப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, டெஷுண்டா அப்படிங்கக்கூடிய இந்த நேம்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இங்க தெரிய வர, அப்படியே அந்த பக்கம் உயிரை காப்பாத சொல்லி சத்தம் போட்டு அந்த பகுதியை நோக்கி போகக்கூடிய பாவை தான் காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான தம்பதியினர் இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு ஸ்பைடர் மாதிரியான ஒரு பெரிய உருவம் அவங்கள சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் நம்ம பாவம் அவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. அப்படி அவங்கள காப்பாத்தி பேசும்போதுதான் நம்ம பாவக்கு ஒண்ணு தெரிய வருது, இந்த சிட்டில இந்த 2 வயசான தம்பதியினரை தவிர வேற எந்த ஒரு மனிதர்களும் இந்த இடத்துல இல்ல அப்படின்னும், நீங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, அப்பதான் சொல்றாங்க, இந்த ரஷ் நோய் பரவ ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே இந்த சிட்டியை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த சிட்டி தாமா எங்களுக்கான வாழ்வை கொடுத்தது. சாவா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் அது இந்த சிட்டி தாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த 2 பேரும் இந்த சிட்டில தனியா தான் தங்கிட்டு இருக்கதா சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோட பைக்கை பாக்குறாங்க. இது சாதாரணமா பஞ்சர் ஆன மாதிரி தெரியல, இது அந்த கொள்ளக்காரங்களோட வேலை தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்பை சொல்றாங்க. இந்த பாதையை கடந்து போகக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பஞ்சர் ஆக்கி விட்டு அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளடிப்பாங்களாம். அவங்களோட வேலையாதாமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹோப் வர மாதிரி, சரிவாமா நம்ம வீட்டுல இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கான பொருள் இருக்கு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட பயணத்தை தொடருமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட, அவங்களும் நம்பி அவங்கள தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் மிலோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ரொம்பவுமே க்ளோஸா பழக ஆரம்பிச்சுட்டா. லைக் மிலோ வந்து ரொம்பவுமே கேரிங்கா நல்லபடியா பேசக்கூடிய அந்த விதம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மிலோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். ஸோ ஒரு கேபின்ல வச்சு மிலோக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப மிலோ வந்து அந்த கை விலங்கோட சாப்பிட கஷ்டப்படுறத பார்த்ததும் அந்த கை விலங்கையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுருவா. இதை பார்த்த மிலோக்கு இது ஓகே தானா, இதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னதும் அப்பதான் மிலோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே 1-2 கொஸ்டின் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டவுன்ல பெரியவங்க யாருமே இல்லையா, எல்லாமே சின்ன பசங்களா இருக்கீங்க, கையில கன்னோட இருக்கீங்க, இங்க வாழக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் சொல்ல ஆரம்பிக்கிறா. வின்டர் சீசன் ஆனாலே ப்ளவ் ஃபிஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து இந்த டவுனை வந்து தாக்க ஆரம்பிச்சிருமா. அதுங்களை தடுத்து நிறுத்த இவங்களுக்கு வந்து கன் தேவைப்படும். அதுக்கு இவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. இப்போ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ் எல்லாமே ரொம்பவே பழைய வகை சார்ந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து புது கன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்படியே போச்சுன்னா எங்களால் இந்த வின்டர் வந்து தாக்கு பிடிக்க முடியுமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டு சொல்ல, இந்த பொண்ணோட பேர் வந்து பிளம். இந்த பொண்ணோட கையில வந்துட்டு ஒரு மாதிரி பொட்டு போட்டு வச்ச மாதிரி வெள்ளை கலர்ல ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களுக்கு அந்த கவர்னர் குரக்காவ செஞ்ச ஒரு துரோகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களுக்கு ரஷ்ட் நோயானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கவர்னர் வந்து இதுதான் அந்த ரஷ்ட் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டில வாழக்கூடிய மக்கள் எல்லாரையுமே நம்ப வச்சிருக்கான். நம்ப வச்சது மட்டும் இல்லாம இந்த நோயை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டில வாழ்ந்த பெரியவர்கள் எல்லாருமே அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த கவர்னரோட ஸ்பெஷல் ஆர்மியில போய் சேர்ந்திருக்காங்க.
சேர்ந்துடுறாங்க. அதுல சேர்ந்துட்டாதான் நமக்கு தெரியுமே திரும்ப வரவும் முடியாது. இந்த மாதிரி அவன் ஒரு கொடூரமான பிளான் பண்ணி இந்த குட்டி பசங்க எல்லாருமே இந்த வயசுல தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் குரோக்காவா அப்படிங்கக்கூடிய அந்த கவர்னர் தான் அப்படிங்கிறது மிலோவுக்கு தெரிய வர அப்படியே ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். கட் பண்ணா பாவ அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு சூப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் இந்த சிட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்குறாங்க. அப்பதான் இந்த ரஷ் நோய் இந்த உலகம் முழுவதும் பரவ தொடங்கி இந்த சிட்டிக்குள்ளேயுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருந்துமே இந்த சிட்டி மக்கள் ஒரு ஹாப்பியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு மஷ்ரூம் கீப்பர் இந்த சிட்டிக்குள்ள வந்திருக்கான். வந்து உங்களோட ரஷ் நோய் எல்லாத்தையுமே கியூர் பண்ணி விடுறதா சொல்லி மருந்து கொடுத்துருக்கான். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா போனபடி தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் போக அந்த மருந்து வந்து வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரஷ் நோய் முன்ன இருந்ததை விட மக்களுக்கு மத்தியில அதிகமா பரவுறதா இருக்கட்டும், அந்த மருந்து எடுத்துக்கிட்ட மக்கள் எல்லாருமே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போக தொடங்கியிருக்காங்க. ஸோ இதனால இந்த சிட்டியில வாழ்ந்துட்டு இருந்தக்கூடிய மிச்ச மீதி மக்களுமே அவங்களோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இந்த சிட்டியை காலி பண்ணி போயிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஒரு காலத்துல ரஷ் நோய் வந்து அதிகமா பரவிட்டு இருந்த அந்த ஒரு காலத்திலயுமே மக்கள் வந்து ஹாப்பியா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த இருண்டு போன அந்த டவுனுக்கு ரொம்ப வருடங்கள் கழிச்சு அந்த மஷ்ரூம் கீப்பர் திரும்ப வந்தானா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லா தான் பேருக்கு போல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த வயசான தம்பதிகள் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அப்பதான் நமக்கே தெரிய வருது இந்த மஷ்ரூம் கீப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு டவுனையே அழிச்சிட்டு போயிருக்கான். இதை கேட்ட பாவோக்கு அந்த மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல இன்னுமே கோபம் அப்படிங்கிறது அதிகரிக்க தான் செய்யுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் நட்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். அங்க ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி ஒன்று இருக்குமா, அது நம்ம நட்ஸோட அப்பாவோடது போல. அதை நம்ம ஹீரோ கேட்க தர முடியாதுடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். டே நீ ஒரு கைதிடா, ஒரு கைதி மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃபன்னா டாக் போயிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பைக் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் காணும். வீட்டுல இல்ல, எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்க போய் பாக்குறாங்க. அங்க அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு வழி போகுது. உள்ள போய் பார்த்தா இப்படி சுத்தி முத்தி எலும்பு கூட இருக்கு, அது எல்லாமே சேர்ல உட்கார்ந்து வச்ச மாதிரி இருக்கு. என்னதுடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தபடி நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு டவுட்ல உள்ள போக ஆரம்பிக்க அப்பதான் தூரத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த பொண்ணு அந்த டீயை குடிச்சிட்டால, அது கண்டிப்பா உனக்கு தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னா இந்த வயசான தம்பதிகள் வந்து இந்த சிட்டியை தாண்டி போகக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே பிடிச்சி கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு சைக்கோ கொலையாளி மாதிரி. அவங்களுக்கு தெரியாது பாவம் இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க உள்ள வந்து பார்த்ததும் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணில் ஒரு திமிரு தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மயக்கம் வர தொடங்குது. அப்போ அவங்க இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெட்ட வருவாங்க. அப்படியே அந்த கத்தியை தட்டி வீசுவாங்களா. ஒரு செகண்ட் அவங்களுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியல. ஆல்ரெடி அவங்களோட உடம்பு வந்து ஒரு பாய்சனால பாதிக்கப்பட்டிருக்கு, ரஸ்ட் நோய் அப்படிங்கக்கூடிய அந்த கொடிய நோயால. இதுல நீங்க கொடுத்த இந்த சின்ன மயக்கம் மருந்து எனக்கு ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு பாவம் ஒண்ணுமே பெருசா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களும் அவங்க கையில இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் இறக்கி பார்த்தாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. சர்ப்ரைஸா நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஒரு பிளாஸ்ட் கூட பண்ணி பார்ப்பாங்க. அதுல இருந்தும் அவங்க தப்பிச்சுட்ட அவங்களுக்கு இருந்த ஃபுல் ஹோப்புமே அப்படியே போயிடும். கடைசியா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்க வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அதே மாதிரி இப்ப நடந்துட அந்த குகையில ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடக்க வச்சு அந்த இடத்துல இந்த வயசான தம்பதிகள் இறந்து போக அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ணி அந்த குட்டி பசங்களா இருக்கக்கூடிய அந்த டவுனை தான் காட்டுறாங்க. வெளியே ஒரே சலசலப்பா இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸ் வெளியே போய் பாக்குறான். எல்லாருமே நட்ஸ் கிட்ட வந்து நமக்கு இருந்த அந்த கொடிய நோயை வந்து அந்த புது டாக்டர் வந்துட்டு எல்லாமே சரி பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிலோவை பத்தி தான் அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் இத்தனை வருஷமா குறைக்கவா இதுதான் ரஸ்ட் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன்ல வாழக்கூடிய மக்களா நம்ப வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அது வந்து ஒரு பொய்னும் நட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ நட்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய எல்லா பசங்களுமே நம்ம மிலோ கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக கோசிகே அப்படின்னு ஒரு பையன் இருந்தால அவனை தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்பதான் கோசிகேக்கும் நம்ம ஹீரோக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் உருவான மாதிரி தெரியும். இதுக்கான காரணம் கோசிகேவோட அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பார் போல. அப்போ ஒரு மஷ்ரூம் கீப்பர் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அதனால அவரோட அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாரா மஷ்ரூம் கீப்பர்ஸ் அப்படிங்கிற எல்லாருமே கேட்டவங்க கிடையாது, அதுலயும் நல்லவங்களாம் இருக்கதான்ப்பா செய்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலேயே அவனுக்கு வந்து மஷ்ரூம் கீப்பர்ஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. கூடவே ஒரு மேப்பை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான். அண்ட் இது வந்து ஜாபியுமே கையில வச்சுட்டு இருந்திருப்பாரு. பட் இதுல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேற. அந்த பையனுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த மேப் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா சொல்ல, மேப் இருந்து என்ன பிரயோஜனம், அதுல தான் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதே புரியலையே. நிறைய பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் நட்ஸோட மூஞ்சில அந்த வெள்ளை கலர்ல ஒரு தழும்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குமே மிலோ மெடிசன் கொடுத்து சரி பண்றாரு. அப்பதான் மிலோ கிட்ட நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண சொல்லி வேண்டி கேட்டிருப்பாரு. அதுக்கு கூட இருக்கக்கூடிய பசங்களுமே சரிதான்ப்பா, நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இவர் கேட்கிற மாதிரி அவரை ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படி மாதிரி சொல்லிட்டு கூட இருக்க பசங்க எல்லாம் அப்படியே பேசும்போது நட்ஸ் அதை வந்து ஒத்துக்க மாட்டான். அவங்களுக்கு வந்து கன்னும் நிறைய பணமும் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு நம்ம ஹீரோ தேவைப்படுறான், அதனால முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட இந்த நேரத்துல திடீர்னு சங்கு முழங்கக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் கேக்குது. வின்டர் டைம் அப்போ இந்த வினோதமான மீன்கள்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போதுதான் இந்த சங்கு முழங்குவாங்க போல. இப்போ எதுக்காக இந்த சங்கு முழங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து பார்த்தா அந்த மீன்கள் வந்து இவங்களோட இடத்த அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்க யாருமே தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடக்குது
நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திணறிட்டு இருக்க, அதுங்களாம் வந்துட்டு இவங்கிட்ட இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு போகுதுங்க. அப்படி போகும்போது ஒண்ணு வந்து கோசிக்கவே அப்படியே வாயில கவிட்டு போகுது. அவனுமே என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, அவங்ககிட்டயுமே எந்த ஒரு மிஷினுமே இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னே தெரியாம குழம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு சடனா அந்த மீன் வந்து 2 துண்டா பொழந்து போகுமா. நம்ம ஹீரோ பண்ண வேலை தான். நட்ஸ் அவரோட அப்பாவோட ஈட்டி அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஈட்டியை வச்சு அதை 2 துண்டா பொழந்தெடுக்க மீதி வந்து அந்த படையுமே நம்ம ஹீரோ ஈஸியாவே அடிச்சு தள்ளியிருப்பாரு. இதுதான் மஷ்ரூம் கீப்பர்ஸோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க, இவங்க டவுனை காப்பாத்தினதுக்காக கடைசியா நம்ம ஹீரோவுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் கூட நிக்கல. மிலவை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறதுல தான் குறியா இருக்காரு. மிலவுமே வரதுக்கு முன்னாடி பிளம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்திருப்பாரு பேசிக்கா. அந்த பொண்ணுக்குமே அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுல மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து மிலோ மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படிதான் நம்ம 2 பேரும் மறுபடியும் திரும்ப மீட் பண்ண வாய்ப்பு இருக்கா, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, நானும் இல்ல, என்னை விட ஒரு நல்ல மனிதனை, திறமையான ஒரு மனிதரை நீ பாப்ப, அவங்க கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மீலோ அந்த இடத்த விட்டு கிளம்ப, ரொம்ப நேரம் ஆச்சுல, நம்ம காபிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம இருந்திருப்போம். குறைக்காவ அந்த சிட்டி முழுக்க தேடி காபியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு சந்தேகத்துல கையை விரிச்சு ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கிறாரு. அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு, இந்த இடத்துல தானே இவ்வளவு நேரம் இருந்தாரு, சடனா எப்படி காணாம போனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்ல தான் எல்லாம் பண்ணுவாரு. அந்த சிம்பிளை காமிச்சதும் டப்புன்னு எல்லாருமே உட்காந்துருவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், இவருக்கு தான் தெரியாது இல்லையா. சோ கையங்களமா மாட்டிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் நம்ம பசங்க ரொம்ப தூரம் நடந்து ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு போல, அது வழியா போனோம்னா சீக்கிரமாவே அக்கிராட்டா டவுனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்கே கிட்ட பக்கத்துல உள்ள ஸ்டேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான் இல்லையா, அதை பார்த்து தான் வந்திருப்பான். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது பனிக்குள்ள வித்தியாசமா ஒண்ணு முழுங்கி இருக்கிறத பாக்குறாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிங்க் கலர் ஹேர் வச்ச அந்த பொண்ணு தான் பனியில ரொம்ப உறைஞ்சு போயிருக்கா. சோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் நெருப்பு பத்த வச்சு உடம்ப கொஞ்சம் கதகதப்பா மாத்துறாங்க. அப்பதான் நீ எப்படிமா இந்த பனிக்குள்ள உறைஞ்சு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க இருந்த ஹெலிகாப்டர் திருடிட்டு வந்திருப்பா போல, வர வழியில இங்க இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவளை தாக்கிருக்கு. அதுல அடிபட்டு இந்த பனிக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டா சொல்றா. கீழே விழுந்த போர்ஸுக்கு வந்து அவளுக்கு பயங்கரமா அடிப்படல அப்படின்னாலும் மயங்கி போயிருப்பா. கொஞ்ச நேரம் போக அந்த பனி அப்படியே மூடி இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி அவ பேசும்போது அவ ஹாப்பியா இல்ல அப்படிங்கிறது மட்டும் நம்ம பசங்களுக்கு புரியும். சொல்றா, அவ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் மட்டும் தான் காட்டுது. தனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கடுத்து வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் என்னை எதுக்காக காப்பாத்தினீங்க, என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா ஒரு வழி இல்லாத சாவு எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு பேச தொடங்கணும். நம்ம ஹீரோ ஒரு சூடான கம்பி எடுத்து அந்த பொண்ணோட தலையில வைக்கிறாரு. அப்போ உயிர் பயந்து கத்துவா இல்லையா, அதை காட்டி சொல்றாரு, நீ உனக்கு வாயால வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் உன்னோட உள்ளுணர்வு வாழ தான் துடிக்குது. கட் பண்ண இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த அண்டர் கிரவுண்டை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. போற வழியில ஒரு குழுவை பார்த்து இந்த குளிருக்கு இவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அப்படியே நடந்து போய் ஒரு அண்டர் கிரவுண்டை மீட் பண்றாங்க. அதுவா பனியால மொத்தமா மூடி இருக்கு. ஸோ ஆக்டர் வாட்டர் சொல்லி அந்த பனியை உடைச்சு அந்த பாதை வழியா உள்ள போனா இவங்க போக வேண்டிய சிட்டிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. பிஸ்கோவும் அந்த ட்ரெயின் ஆன் பண்ணி அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகாதா, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும் போல. ஸோ அந்த பொண்ணு வந்து நீ நகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உள்ள பூந்து விளையாடுறா. அந்த ட்ரெயினுமே அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்பந்தான் நம்ம பசங்களுக்கு ஒன்று தெரிய வருது, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்திருக்கா. அந்த வேலை அவளுக்கு பிடிக்காம தான் செஞ்சிருந்திருப்பா. இருந்தாலும் ஒரு நல்ல சம்பளம், அதனால அந்த வேலையில் தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருப்பா. அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெயினை வந்து தனியா ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து இருந்து ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் மேலோ அந்த வாழை தாண்டி வந்த பிறகு நான் நினைச்ச மாதிரி இல்லை, இந்த இடம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த வாழ்க்கை வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கூட வெளியே வரும்போது அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட அக்காவை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாம ஜாபியும் காப்பாற்றணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம அவங்கள கண்டிப்பா காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜாபி நம்ம ஹீரோக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாதப்போ ஜாபி தான் எல்லாமே இருந்திருப்பாரு இல்லையா. இப்படி இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணுமே அந்த ட்ரெயின்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பா. சரிப்பா நீங்க 2 பேரும் பேசினதை நான் ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த குரூப் வந்து இப்பதான் சேர்ந்தாங்க. இப்போ மறுபடியும் பிரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக்கை தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பகுதிக்கு இந்த பொண்ணால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா மிலோவுக்கு வந்து ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். அந்த புக்ல வந்து ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ் படம் இருக்கும். இந்த அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான மஷ்ரூம்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்ல இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஜெயின் ஸ்னேக்கை தேடி போக போறாங்க. அங்கதான் இவங்களுக்கு தேவையான அந்த மஷ்ரூம் கிடைக்கும் போல. உங்க 2 பேர் கூட வந்தா என்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க சாமிகளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களை அனுப்பி வைக்க, இவ்வளவு நேரம் இந்த பொண்ணோட நேம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காது. போறதுக்கு முன்னாடி மிலோ வந்து கேட்கிறான், அவனோட நேம் என்னன்னு சொல்லு அப்படி மாதிரி சொல்லிட்டு கேட்க, அவளோட பேரை சொல்ல இந்த பொண்ணு ஒரு மாதிரி தயங்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொண்ணோட பேரை சொல்லி சின்ன வயசுல இருந்து எல்லா பசங்களுமே இந்த பொண்ணை வந்து கலாச்சிட்டு இருந்திருக்காங்க. இதனாலே இந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டையுமே இவளோட பேரை சொல்ல வந்து விருப்பப்பட மாட்டா. பட் மிலோ வந்து ரொம்பவுமே
ரொம்பவுமே கம்பல் பண்ணி கேட்க இந்த பொண்ணுக்குமே மிலோ வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ டிரோல் என்னோட பேரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல அவ்வளோதான் கலாய்க்க போறாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சா ஓகே டிரோல் எங்களுக்கு இவ்வளவு தூரம் கம்பெனி கொடுத்ததுக்கு நன்றி, ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மிலோ சொல்ல அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மனசு சொல்லுது, இருந்தாலும் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டிரோல் குழம்பிட்டு இருக்கவே ட்ரெயின் வந்து அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த குகையை பாதி கூட கடந்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள நம்ம பசங்களை ஒரு விசித்திரமான ஜந்து வந்து தாக்க தொடங்குது. அதையும் போட்டு தள்ளிட்டு வெளியே வந்தா அவ்வளவுதான், அந்த ட்ரெயின் டேக்கே மொத்தமா நாஸ்தி ஆகி போயிருக்கு. பட் அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பள்ளத்துல இருந்து தான் மஷ்ரூம் கீப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பெரிய பள்ளத்தை குனிஞ்சு பார்க்க பின்னாடி இந்த மாதிரியான ஒரு பெரிய பறவை பறந்து போகுமா. இவங்களும் அந்த பறவையை அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க அந்த பறவை அப்படியே அந்த பள்ளத்தை தாண்டி போகுது. அந்த பறவையை இந்த மாதிரி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு வந்து கவிட்டு போக ஸோ இவங்க தேடி வந்து அந்த பாம்பு இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கு, இதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கரைக்கு போறாரு. அவரோட அம்பை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி கிளைட் பண்ணிட்டு போவாரு. மிலோ இந்த கரை இருந்து அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அம்பு விட்டு அதை கொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதோட ஸ்கின் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை தாண்டி அந்த அம்பு வந்து போகல. அவ்வளவுதான், இதுவும் ஃபெயிலியர் தானடா அப்படி மாதிரி சொல்லிட்டு இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பைக் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வருது. பாவம் நம்ம ஹீரோவை நோக்கி வரதோட இந்த எபிசோடானது இந்த இடத்துல முடியுது. இது வரைக்கும் இந்த சீரிஸ் பார்த்தவங்க இந்த சீரிஸ் எப்படி இருக்கு, எப்படி பேய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மட்டும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. பை.